இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு 2 ரோலில் ஸ்டார் கூட நம்ம போட்டோம். இந்த மாதிரி அதுக்கு வந்து கைப்பிடி எப்படி பின்னலாங்கிறத பார்க்கலாம். நான் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எல்லோ கட் வந்து ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கலாம். ரொம்ப கம்மியாக தான் இருந்தது. அதனால் நான் என்ன பண்ணேன்னா உங்களுக்கு வந்து பிங்க் அதிகமாக இருந்தது. அதனால் பிங்க்லேயே பார்த்தீங்கன்னா நான் வந்து முறுக்கை இப்படி இதுக்கு போட்டிருக்கேன்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்படி சென்டரில் அட்டாச் பண்ணியிருக்கோம் நம்ம. இதில் பார்த்தீங்கன்னா முறுக்கை இப்படி வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் கிடைச்சிருக்கும். நல்லா கொஞ்சம் உங்களுக்கு வந்து நீளமாக வராப்புல நான் போட்டிருக்கேன் நான். அப்புறம் இதில் வந்து உங்களுக்கு முறுக்கை இப்படிங்கிறனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அளவு எப்படி எடுப்பீங்கன்னா நீங்கள் வந்து உள் ஒயர் மட்டும்தான் அளந்து எடுப்பீங்க. வெளியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரன்னிங் ஒயர் வச்சு பின்னிட்டு போகிறாப்புல நீங்கள் பின்னிட்டு போவீங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ உள் ஒயர் எவ்வளோ அளவு எடுத்திருக்கேன்னு பார்த்தா 3 ஒயர் உள் ஒயர் எடுத்திருக்கேன். ஒவ்வொரு ஒயரோட அளவும் பார்த்தீங்கன்னா நான் வந்து 4.25 அடி எடுத்திருக்கேன்னு வச்சுக்கலாம். இது எப்படி அளந்து எடுத்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு உள் ஒயர் எடுத்து 2ஆ மடிச்சுக்கணும். மடிச்சுட்டு இப்படி கைப்பிடியோடு வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கைப்பிடி அளவு கிடைக்கணும்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி கைப்பிடி அளவு. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வந்து உள்ள சொருகிறதுக்கு கொஞ்சம் ஒயர் விட்டுருப்பீங்க. இங்கே கைப்பிடி அளவு வந்துடுது. அதுக்கப்புறம் உள்ள சொருகிறதுக்கு ஒயர் விட்டுருக்கும். இந்த மாதிரி தான் வச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து நீங்கள் இதை விட அதிகமாகவோ இல்லை வந்து நீளமாக நல்லா ஹைட்டாக வேணும் இல்லை இதை விட சின்னதாக வேணும்னா நீங்கள் வந்து இது மாதிரி கரெக்டாக அளந்து நீங்கள் அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். இந்த கைப்பிடிக்கு பார்த்தீங்கன்னா நான் போட்டிருக்க கைப்பிடி அளவுக்கு பார்த்தீங்கன்னா உள் ஒயர் வந்து உங்களுக்கு 4.25 அடி தேவைப்படும்னு வச்சுங்களேன். இந்த கூடைக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து 3 உள் ஒயர் எடுத்திருக்கேன். ஒவ்வொரு ஒயரோட அளவும் பார்த்தீங்கன்னா 4.25 அடி நீங்கள் எடுத்துக்கணும். அப்புறம் உள் ஒயர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேறு கலரில் கூட எடுத்துக்கலாம். கூடையில் போடுற ஒயரே எடுக்கணுங்கிறது கிடையாது. வேறு கலர் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். உள்ள பின்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள் ஒயர் அந்தளவுக்கு தெரியாது. அதனால் நீங்கள் வந்து வேறு கலர் கூட எடுத்துக்கலாம். நீங்கள் நான் வந்து கூடைக்கு ஒரு சைடு போட்டிருக்கேன். இன்னொரு சைடு எப்படி போடலாங்கிறத நம்ம பார்க்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இது எங்கே அட்டாச் பண்ணியிருக்கோன்னா நம்ம வந்து இந்த சென்டர் இருக்கலவா இங்கே கீழே 4வது பின்னலை நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம். நம்ம எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த பின்னல் இருக்குல்லவா இப்படி உங்களுக்கு பூ இது இப்படி இதாகுது. இந்த வளைவில் இந்த பின்னல் என்று 1 2 3 4 இந்த பின்னல் நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம். நம்ம பார்த்தீங்கன்னா இங்கேயும் அதே இடத்துல அட்டாச் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம பின்ன ஆரம்பிக்கலாம். பார்த்தீங்கன்னா கூடையை வந்து என்னை பார்த்து வச்சுக்கிறேன். அப்புறம் அந்த 3 ரன்னிங் உள் ஒயர் இருக்கல்லவா அதை நீங்கள் எடுத்துக்கணும். இப்படி ஒரே சீராக இப்படி பிடிச்சிக்கங்க. பிடிச்சிட்டு நீங்கள் வலது பக்கமும் ஆரம்பிக்கலாம் இடது பக்கமும் ஆரம்பிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா வலது பக்கம் தான் ஆரம்பிப்பேன்னு வச்சுக்கோங்களேன். எங்கே அட்டாச் பண்ணணும் நம்ம இந்த இடத்துல 1 2 3 4 4வது பின்னலில் பார்த்தீங்கன்னா அந்த பின்னல் சுற்றி நான் எடுத்துகிட்டு வரேன் 3 ஒயரையுமே. இந்த மாதிரி உள் பக்கமாக உங்களுக்கு ரஃப் சர்ஃபேஸ் இருக்கணும், வெளி பக்கமாக உங்களுக்கு ஸ்மூத் சர்ஃபேஸ் இருக்கணும். இந்த மாதிரி வச்சு நீங்கள் பின்னணும்னு வச்சுக்கோங்களேன். இப்படி எடுத்துகிட்டு வந்துட்டு 2 சைடும் உங்களுக்கு சரிசமமாக வருதான்னு பார்த்துக்கங்க. இந்த 3 ஒயருமே 2 சைடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரிசமமாக இருக்கும்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி சரிசமமாக வச்சுக்கிறோம் நம்ம. இப்படி உள்வயர் வச்சுட்டு நம்ம பின்ன ஆரம்பிக்கணும்னு வச்சுக்கலாம். இது வந்து உங்களுக்கு வளைவாக இருக்குது. உங்களுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு படிஞ்சாப்புல இல்லை. அதனால் உங்களுக்கு வந்து இந்த பின்னல் தெரியலனா நான் வந்து எப்படி கைப்பிடி போடுறேன்னு தெரியலனா கூட நீங்கள் வந்து இதே அளவு எடுத்துக்கிட்டு நான் வந்து இது மாதிரி முறுக்கு கைப்பிடி வந்து நிறைய வீடியோவில் போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். வேறு கூடைக்கெலாம் போட்டிருக்கேன். அந்த கைப்பிடி எப்படி பின்னுறதுங்கிறது நீங்கள் அந்த வீடியோ பார்த்து கூட நீங்கள் கற்றுக்கலாம். அளவு மட்டும் இதை பார்த்து எடுத்துக்கங்க. கைப்பிடி போடுறது நீங்கள் அது கூட பார்த்து போட்டுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். உள்வயர் 3 ஒயர் வச்சுருக்கேன். 4.25 அடி எடுத்திருக்கோம். 3 ஒயரையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி அந்த பின்னல் எங்கே அட்டாச் பண்ணுறோமோ உள்ளே சொருகி விட்டு 2 சைடும் சரிசமமாக இருக்கான்னு பார்த்துக்குறோம். இதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா நான் வந்து பிங்க் ரன்னிங் ஒயர் வச்சு தான் பின்ன போகிறேன். எனக்கு வந்து பிங்க்ல இன்னும் மிச்சம் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த கட்லேருந்து நான் ஒயர் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கலாம். எடுத்துட்டு அதே மாதிரி இந்த பின்னல் சுற்றி எடுத்துகிட்டு வரோம். இந்த மாதிரி இந்த தளவை வந்து கொஞ்சம் எடுத்து விட்டுருங்க. அப்படி உங்களுக்கு வந்து கைப்பிடி பின்னும்போது இந்த உள் ஒயரோட வச்சு அதை பின்னிடுங்க. அப்போ வந்து உங்களுக்கு ரன்னிங் ஒயரோட தளவு பிரிஞ்சு வராதுன்னு வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ நம்ம பின்ன ஆரம்பிக்கலாம்.
பார்த்தீங்கன்னா முதல் பின்னல் மட்டும் உங்களுக்கு நீங்கள் போடணும். அதுக்கப்புறம் எப்படி ஈஸியாக போடுறதுன்னு சொல்கிறேன். இந்த மாதிரி ரன்னிங் ஒயர் எடுத்துக்கிறீங்க. எடுத்துட்டு இப்படி உள் பக்கமாக கொண்டு போகிறீங்க. இப்படி இருக்க ரன்னிங் ஒயரு இப்படி உள் பக்கமாக கொண்டு போகிறோம். கொண்டு போகும்போது பாருங்கள் உங்களுக்கு இப்படி லூப் ஃபார்ம் ஆகுது. இதுக்குள்ளார வலது பக்கத்து உள் ஒயர் மட்டும் எடுத்துக்கிட்டோம். உள் ஒயர் பார்த்தீங்கன்னா வலது இடதுன்னு பிரிச்சுக்குவீங்க. பிரித்து தான் நம்ம போட்டு வருவோம்னு வச்சுக்கோங்க. வலது இடதுன்னு மாற்றி மாற்றி தான் போட்டு வருவோம். அப்புறம் இந்த லூப்பில் வந்து எதுவும் சுருக்கங்கள் இல்லாமல் பார்த்துங்க. பார்த்துட்டு நீங்கள் இதை டைட் பண்ணிக்கணும். ஒரு 2-3 பின்னல் நீங்கள் போடுற வரைக்கும் மட்டும் இந்த உள் ஒயரையும் சரி ரன்னிங் ஒயரோட தலைவையும் சரி நீங்கள் வந்து கையில் பிடிச்சிக்கணும்னு வச்சுக்கோங்க. டைட்டாக பிடிச்சிக்கணும். இல்லைனா உங்களுக்கு வந்து அது நெகந்து வந்துடும். இந்த பின்னல் டைட் பண்ணுறோம். பண்ணிட்டு அடுத்த சைட் போடுறோம். வலது பக்கம் போட்டிருக்கோம். இப்போ அடுத்த இடது பக்கம் கொண்டு போகணும். இடது பக்கம் கொண்டு போகிறேன். இதுக்கப்புறம் எப்படி ஈஸியாக பின்னலாம் நான் காட்டுறேன். இடது பக்கம் போடணும். இப்போ நம்ம இடது கையில் பிடிச்சிக்கங்க. வலது பக்கத்து விரல் விட்டு லூப் ஃபார்ம் பண்ணும். பாருங்கள் இடது கையில் பிடிச்சிக்கிறேன். வலது பக்கத்து விரல் வந்து அடியில் ஒயருக்கு அடியில் விட்டு இப்போ லூப் ஃபார்ம் பண்ணுறேன். இப்படி இருக்கு. வலது பக்கத்து விரல் விட்டு லூப் ஃபார்ம் பண்ணுறேன். பண்ணிட்டு இந்த லூப்புக்குள்ளார இடது பக்கங்கிறனால இடது பக்கத்து உள் ஒயர் மட்டும் எடுத்து விடுறேன். இடது பக்கத்து உள் ஒயரோட பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ரன்னிங் ஒயரோட தலைவையும் எடுத்து விடுவோம். நாம விட்டுட்டு உள் ஒயர் நல்லா டைட்டாக பிடிச்சிக்குங்க. இந்த ரன்னிங் ஒயரோட தலைவையும் நல்லா பிடிச்சிக்கங்க. டைட்டாக பிடிச்சிக்குங்க. பிடிச்சிட்டு இப்போ இந்த பின்னல் நம்ம டைட் பண்ணுறோம். நல்லா இந்த மாதிரி ஒயர் நல்லா இழுத்திங்கன்னா இந்த பின்னல் டைட் ஆயிரும்னு வச்சுக்கோங்க. இப்போ இடது பக்கம் போட்டோம். அடுத்தது வலது பக்கம் இதே மாதிரியே தான் மாற்றி மாற்றி போடணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வலது பக்கம் போடுறோம். அதனால் வலது கையில் பிடிச்சிக்கிறேன். இடது பக்கத்து விரல் விட்டு லூப் ஃபார்ம் பண்ணுறேன். பண்ணிட்டு உள் ஒயரை பிரித்து வலது பக்கங்கனால வலது பக்கத்து உள் ஒயர் மட்டும் எடுத்து விடுறேன். அப்புறம் இந்த லூப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சுருக்கங்கள் இல்லாமல் இருக்கணும். இப்படி எடுத்து எடுத்து விட்டீங்கன்னாவே அந்த சுருக்கங்கள்லாம் போயிடும்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் நீங்கள் உள் ஒயரு அதுவும் இல்லாமல் ரன்னிங் ஒயரோட தலைவையும் நீங்கள் கையில் பிடிச்சிட்டு டைட்டாக பிடிச்சிட்டு இந்த பின்னல் நம்ம டைட் பண்ணுறோம். இது எல்லாத்தையும் நம்ம டைட் பண்ணுறோம். ஒரு 4-5 பின்னல் மட்டும் தான் நீங்கள் இந்த மாதிரி டைட் பண்ணிட்டே வரணும்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதுவாகவே நின்று உங்களுக்கு படிஞ்சிரும்னு வச்சுக்கோங்க. அப்புறம் எடுத்துகிட்டு வரேன் இன்னொரு சைடு. வலது பக்கம் போட்டால் இப்போ இடது பக்கம்னால இடது கையில் பிடிச்சிக்கிறேன். வலது பக்கத்து விரல் விட்டு லூப் ஃபார்ம் பண்ணுறேன். வலது பக்கத்து விரல் விட்டு லூப் ஃபார்ம் பண்ணுறேன். பண்ணிட்டு உள் ஒயரை பிரித்து இடது பக்கத்து உள் ஒயர் மட்டும் எடுத்து விடுறேன். அப்புறம் இந்த லூப்பில் வந்து உங்களுக்கு சுருக்கங்கள் எல்லாம் பார்த்துக்குங்க. பார்த்துட்டு இதை வந்து நீங்கள் டைட் பண்ணும். பார்த்தீங்கன்னா பெருவிரல் இப்படி வச்சு டைட் பண்ணுற பாருங்கள். உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து பெருவிரல் வச்சு டைட் பண்ணிங்கன்னா தான் இன்னொரு சைடு நீங்கள் பாருங்கள் படிஞ்சு வருது பாருங்கள். உங்களுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு படிஞ்சு வருது. உங்களுக்கு ரன்னிங் ஒயர் இன்னொரு சைடு எடுத்துகிட்டு போகிறதுக்கு படிஞ்சு வருது உங்களுக்கு. இப்போ இடது பக்கம் போட்டோம். அடுத்தது வலது பக்கம் போடணும். ஒயர் ரன்னிங் ஒயர் எடுத்துகிட்டு போகிறேன். வலது பக்கம் வச்சுட்டு வலது கையில் பிடிச்சிக்கிறேன். இடது பக்கத்து விரல் விட்டு லூப் ஃபார்ம் பண்ணுறேன். வலது பக்கத்து உள் ஒயர் மட்டும் எடுத்து விடுறேன். அப்புறம் லூப்பில் வந்து உங்களுக்கு வந்து ஏதோ சுருக்கங்கள் எல்லாம் பார்த்துட்டு நான் வந்து டைட் பண்ணுறேன். நீங்கள் ஒரு 2-3 பின்னல் பின்னிட்டு இந்த ரன்னிங் ஒயரோட தளவு கொஞ்சம் எடுத்து விடுங்க. உங்களுக்கு லூஸாக இருந்தால் கூட உங்களுக்கு சரியாயிரும்னு வச்சுக்கலேன். இப்போ வலது பக்கம் போட்டு நல்லா டைட் பண்ணிடுங்க. அப்புறம் இடது பக்கம் எடுத்துகிட்டு வரேன். இடது பக்கம் ரன்னிங் ஒயர் எடுத்துகிட்டு வரேன். இடது பக்கத்து கையில் பிடிச்சிக்கிறேன். வலது பக்கத்து விரல் விட்டு லூப் ஃபார்ம் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த விரல் பிடிக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து 2 விரல் வச்சு எடுக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு எது வருதோ அதை கூட யூஸ் பண்ணலான்னு வச்சுக்கலேன். நான் உங்களுக்கு புரியிற கோசம் தான் இந்த மாதிரி வலது இடதுன்னு மாற்றி மாற்றி சொல்கிறேன். ஒரு கைப்பிடி போட்டிங்கன்னா உங்கள் கை பாங்குக்கு ஏற்றாப்புல நீங்களே மாற்றிக்கலாம்னு வச்சுக்கலாம். எப்படி வருதோ நீங்கள் அது மாதிரி போட்டுக்கலாம். எப்படி நம்ம லூப் ஃபார்ம் பண்ணுறோம், எப்படி உள்வயரை எடுத்து விடுறோம் அப்படிங்கிறது புரியறதுக்கோசம் தான் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன்னு வச்சுக்கலாம். இப்போ நம்ம இடது பக்கம் போடணும். இடது கையில் பிடிச்சிக்கிறேன். வலது பக்கத்து விரல் விட்டு லூப் ஃபார்ம் பண்ணுறேன். இடது பக்கம்னால இடது பக்கத்து உள்வயர் மட்டும் எடுத்து விடுறேன். இந்த ரன்னிங் ஒயரோட தளவு உங்களுக்கு எவ்வளோ தூரம் வருதோ அவ்வளோ தூரம் நீங்கள் உள்வயரோடவே வச்சு பின்னிட்டு வந்துடுவீங்கன்னு வச்சுக்கலாம். அப்புறம் இந்த லூப்பில் வந்து உங்களுக்கு சுருக்கங்கள் எல்லாம் பார்த்துக்கிறேன். அப்புறம் பெருவிரல் இப்படி வச்சு நல்லா டைட் பண்ணுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பின்னலும் டைட் பண்ணும். அதுவும் இல்லாமல் நீங்கள் உள்பக்கமாக இந்த மாதிரி ஒயரை இறுக்கிக்கிட்டே வரணும்னு வச்சுக்கோங்களேன். இடது பக்கம் பாருங்க, பெருவிரல் இப்படி வச்சு நான் டைட் பண்ணுறேன். அடுத்து வலது பக்கம் அதே மாதிரியே பண்ணி நீங்கள் வந்து வலது பக்கத்து உள் ஒயர் எடுத்து விடுறோம். இங்கேயும் பார்த்தீங்கன்னா இந்த பெருவிரல் இப்படி வச்சு டைட் பண்ணுறேன் நான். பின்னல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் கிடச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன்.
உங்களுக்கு வந்து இந்த கூடையில் இப்படி வச்சு நான் பின்னும்போது உங்களுக்கு சரியாக தெரியலனா நான் இதே மாதிரியே முறுக்கு இப்படி பார்த்தீங்கன்னா நிறையா கூடையில் போட்டிருக்கேன். சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோ இருக்குன்னு வச்சுங்களேன், முறுக்கை இப்படி எப்படி போடுறதுங்கிறது அதை பார்த்து கூட நீங்கள் கற்றுக்கலாம். இதே மாதிரியே நான் மாற்றி மாற்றி பின்னிட்டு போக வேண்டியதான். நான் வந்து உங்களுக்கு புரியறதுக்கோசம் தான் இந்த மாதிரி வலது இடதுன்னு மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருக்கேன். நீங்கள் வந்து ஒரு கைப்பிடி போட்டிங்கனாவே உங்களுக்கு கைக்கு எப்படி ஈஸியாக வருதுன்னு நீங்கள் பார்த்துக்கலாம். அதை வச்சு நீங்கள் பின்னிட்டு போகலான்னு வச்சுக்கலாம். இதே மாதிரி தான் ஃபாலோ பண்ணுங்கிறதெல்லாம் கிடையாது, உங்களுக்கு புரியறதுக்கோசம் தான் இந்த மாதிரி பண்ணிட்டு வரேன் நான். இதே மாதிரியே வலது இடதுன்னு மாற்றி மாற்றி நம்ம பின்னிட்டு வரணும். கைப்பிடி முடிகிற வரைக்கும் நம்ம அதே மாதிரியே பின்னிட்டு வரணும் வச்சுக்கலாம். எவ்வளோ தூரம் வரைக்கும் நம்ம பின்னணும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உள்வயர் எடுத்து வைக்கும்போது உங்களுக்கு உள்ள கொஞ்சம் தூரம் நீங்கள் சொருகருக்கு விட்டுருவீங்க. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு கைப்பிடி நீளம் வருது அல்லவா, இந்த அளவுக்கு வர வரைக்கும் நீங்கள் பின்னணும்னு வச்சுங்களேன். இதுலேருந்து பின்னிட்டு வரணும். இப்படி இது வரைக்கும் நீங்கள் பின்னிட்டு வரணும். எங்கே அட்டாச் பண்ணுறீங்களோ அது வரைக்கும் நீங்கள் பின்னிட்டு வரணும்னு வச்சுக்கலாம். இது வரைக்கும் நம்ம பின்னிட்டு வரணும். நீங்கள் முதல் கைப்பிடி போடுறீங்கன்னா உங்களுக்கு வந்து இவ்வளோ ஹைட் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு நீங்கள் வச்சுட்டு எங்கே அட்டாச் பண்ணுமோ அது வரைக்கும் நீங்கள் பின்னல் போட்டு நிறுத்திடலாம். இன்னொரு கைப்பிடி முதலே போட்டிருக்கீங்கன்னா அந்த கூடையில் அதோட வச்சு பார்க்கணும். ஹைட் வந்து ரெண்டும் சரிசமமாக இருக்கான்னு வச்சு பார்க்கணும். அது வரைக்கும் வர வரைக்கும் நீங்கள் பின்னிட்டே இருக்கணும்னு வச்சுக்கலாம். அப்புறம் இன்னொன்று என்னன்னா, உங்களுக்கு வந்து முறுக்கு கைப்பிடியில் இந்த பின்னல் போடுறது பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரே நேர்கோட்டில் போட்டுவாங்க. அப்புறம் இந்த பின்னல்களை வந்து இப்படி திருகிடக்கூடாதுன்னு வச்சுக்கலாம். அப்படியே நேர்கோட்டில் தான் நம்ம போட்டு வரணும். நான் வந்து இப்படியே போட்டு வந்துட்டு உங்களுக்கு கடைசியில் இந்த கைப்பிடி அளவுக்கு வந்ததுக்கப்புறம் எப்படி அட்டாச் பண்ணி கைப்பிடி முடிக்கிறது நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நேர்கோட்டில் அப்படியே பின்னிட்டு வந்துட்டோம். உங்களுக்கு வந்து உள்வயர் குறைய ஆரம்பிச்சிருச்சு. அதனால என்ன பண்ணுறேன்னா, நான் வந்து இந்த மாதிரி திருப்பி வச்சு எங்கே அட்டாச் பண்ணுறோமோ வச்சு பார்க்குறேன். நான் ஹைட் கரெக்டாக வந்துருக்கான்னு. நான் முதலே கைப்பிடி போட்டதுனால பார்த்தீங்கன்னா அதோட வச்சு பார்க்குறேன். ரெண்டும் உங்களுக்கு வந்து ஹைட் கரெக்டாக வருதா அப்படின்னு வச்சு பார்க்கணும் இந்த மாதிரி. அப்புறம் ஒன்று பார்த்தீங்கன்னா முறுக்கு கைப்பிடியில் உங்களுக்கு வந்து வெளிப்பக்கமாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பின்னி இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி பின்னல் வந்திருக்கும். உள் பக்கமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாஃப்டாக இருக்கணும்னு சொல்லி, இந்த உள் பக்கமாக வந்து உங்களுக்கு இந்த சாஃப்டாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த உள் பக்கமாக வராப்பில் வச்சு நம்ம பின்னோம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அட்டாச் பண்ணும்போது ஹேண்டில் இன்னொரு சைடு அட்டாச் பண்ணும்போது இந்த மாதிரி தான் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். உள் பக்கம் உங்களுக்கு இந்த சாஃப்டான சைடு வரணும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ரன்னிங் ஒயர் தேவையில்லை. முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் உள்ள சொருகருக்கு விட்டுட்டு வெட்டி விட்டுறோம்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணா, இந்த உள் பக்கமாக இந்த சாஃப்டான சைடு இப்படி வச்சு இன்னொரு பக்கம் அட்டாச் பண்ணுறோம். நம்ம அட்டாச் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 1 2 3 4 4வது பின்னல் நம்ம அட்டாச் பண்ணோம். இந்த உள் ஒயர் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக நீங்கள் வலது இடதுன்னு பின்னிட்டு வந்தீங்களவா, அதை வந்து அதே மாதிரியே எடுத்து நீங்கள் வந்து இப்போ உள்ள சொருகணும்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் இந்த ரன்னிங் ஒயர் பார்த்தீங்கன்னா ரன்னிங் ஒயரோட தளவு எந்த சைடு வருதோ உங்களுக்கு அந்த சைடு சொருகி விட்டுருங்க. 1 2 3 4 இந்த 4வது பின்னல் சுற்றி நம்ம சொருகி விட்டுறோம். பாதி தான் இங்கே, பாதி உள் ஒயரை அந்த பின்னல் தாண்டி இந்த சைடு பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் சேர்த்து பிடிச்சி உள்ள தள்ளுங்க. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கணும் இந்த மாதிரி. அப்புறம் உள் பக்கமாக இழுத்துக்கணும். நல்லா டைட்டாக இழுத்துட்டு என்ன பண்ண போகிறோன்னா, ரன்னிங் ஒயரோட தளவை அப்படியே சொருக்கி விட்டுருங்க. இந்த உள் ஒயரோட தளவு பார்த்தீங்கன்னா இந்த ஒயர் என்ன பண்ண போகிறோன்னா, 2 சைடுலேருந்து ஒவ்வொரு ஒயரை எடுக்க போகிறோம். ஒரு ஒயர் எடுத்து முடிச்சு போட போகிறோம். பார்த்தீங்கன்னா இந்த சைடுலேருந்து ஒரு ஒயர், இந்த சைடுலேருந்து ஒரு ஒயர் எடுக்க போகிறேன். 2 சைடுலேருந்து ஒவ்வொரு ஒயர் எடுத்து ஒரு முடிச்சு போடுறேன். முடிச்சு போட்டு இது டைட்டாக நல்லா முடிச்சு போட்டு நீங்கள் உள்ளே சொருகி விட்டுன்னு வச்சுக்கலேன். அப்புறம் அடுத்தது 2 ஒயர், 2 சைடுலேருந்து ஒவ்வொரு ஒயர் எடுத்து முடிச்சு போட்டு உள்ளே சொருகி, இந்த மாதிரியே பண்ணும். ரன்னிங் ஒயரோட தளவு மட்டும் தனித்து நிற்கும். அதை வந்து நீங்கள் அப்படியே சொருகி விட்டுறலாம். ஒரு முடிச்சு போட்டு நம்ம உள்ளே சொருகிறோம். அப்புறம் முடிச்சு போட்டு நீங்கள் டைட்டாக உள்ளே இழுத்துட்டு சொருகி விடுங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்டில் வந்து உங்களுக்கு நல்லா கிட்ட போய் அமர்ந்து படியும்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து எல்லா ஒயரையும் உள்ளே சொருகிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பண்ணுறேன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா ஒயரையும் உள்ளே சொருகி விட்டோம். எவ்வளோ நீளம் இருந்தோ அவ்வளோ நீளம் சொருகி விட்டணும். உங்களுக்கு உள்ளே சொருகிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் ஒரு தடவை சொருகி விட்டுனா உங்களுக்கு டைட்டாக கைப்படி நின்று கொண்டு வச்சுக்கலேன். இப்போ பார்த்தீங்கன்னா கைப்படி வந்து இப்படி பொழந்து வராப்பில் இருக்கும். அதுக்கு என்ன பண்ணால் கிட்ட வச்சு இந்த மாதிரி நம்ம கட்டி விட்டுறோம். இந்த மாதிரி வந்து 2 சைடும் பார்த்தீங்கன்னா கட்டி விட்டுறோம் நம்ம. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணால் பிட் ஒயர் எடுத்துக்கணும். நான் வந்து இங்கே பிங்க் கலர் எடுத்திருக்கேன். இங்கே பேஸ் வந்து பிங்க் கலர் இருக்கனால எடுத்திருக்கேன். எடுத்து என்ன பண்ணால் இந்த நேர்கோட்டில் இந்த தளவுல கட்டி விட்டோம்னு வச்சுக்கோங்க. இப்படியே நேர்கோட்டில் இதை வச்சு
அந்த பின்னல் சுற்றி நம்ம கட்டி விடணும். கைப்பிடியோடு சேர்த்து நம்ம கட்டி விடணும். இந்த தளவில் உங்களுக்கு வந்து நீங்கள் கட்டி விட்டால் தான் உங்களுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும்னு வச்சுக்கோங்களேன். பார்த்தீங்கன்னா எதிராக விட்டு கட்டி விடுறேன். அப்போ உங்களுக்கு வந்து கட்டி விடுறாப்புல ஆகுது வரும். இந்த ஒயரை எதிராக விடுற அவ்வளோதான். அந்த பின்னல் சுற்றி நம்ம விட்டு எடுத்துகிட்டு வரோம் அவ்வளோதான். 2 இல்லை 3 தடவை. நான் பார்த்தீங்கன்னா ஒரு 3 தடவை பண்ண போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஒரே பின்னல் சுற்றி தான் நான் எடுத்துகிட்டு வரேன். இப்படி உள்ளே எடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா உள் பக்கமாக திருப்பி இந்த ஒயர் வந்து டைட்டாக உள்ளே இழுத்துக்குங்க. நல்லா டைட்டாக உள்ளே இழுத்துட்டு நீங்கள் இந்த ஒயர் சொருகி விட்டணும். பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் இருக்கும். நீங்கள் வந்து உள்ளே சொருகி விட்டணும். இதே மாதிரியே பார்த்தீங்கன்னா கைப்பிடிக்கு இந்த சைடும் நீங்கள் கட்டி விட்டு உங்களுக்கு வந்து டைட்டாக கட்டி விடணும்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து 2 சைடும் கட்டி விட்டு உங்களுக்கு வந்து எப்படி வந்திருக்குன்னு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கைப்பிடியில் 2 சைடுமே நம்ம டைட்டாக கட்டி விட்டு உள்ளே எல்லா ஒயரையும் சொருகி விட்டோம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்லா கிட்ட அணைச்சாப்பில் உங்களுக்கு வந்து கைப்பிடி வந்துடும்னு வச்சுக்கோங்களேன். நல்லா டைட்டாக இழுத்துட்டு நீங்கள் உள்ளே சொருகி விடுங்க. பார்த்தீங்கன்னா கைப்பிடி இப்படி தான் கிடச்சிருக்கும். நீங்கள் 2 கைப்பிடி போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2மே ஹைட் வந்து சரிசமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து கூட பிடிக்கிறதுக்கு வந்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இந்த கூட பார்த்தீங்கன்னா 2 ரோல் ஸ்டார் பேட்டர்ன் கூட. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் தனியாக இன்னொரு வீடியோவில் வந்து எப்படி போடுறதுன்னு சொல்லியிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். நான் போட்டது பார்த்தீங்கன்னா இந்த கைப்பிடி வந்து உங்களுக்கு இப்படி தான் வந்திருக்கு. கைப்பிடியும் கூடையும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.